ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட இந்த ஃபேமிலி ட்ரிப் டு திருச்செந்தூர் எப்படி போச்சுன்றத பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? திருச்செந்தூர் சொன்னாலே திருச்செந்தூர்ல இருக்க முருகர் கோவில் மட்டும் தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா இங்க சுத்தி பார்க்கறதுக்கு அதையும் தாண்டி நிறைய பிளேசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பை நாங்க 2 டேஸ்க்கு பிளான் பண்ணிருக்கோம். இந்த 2 டேஸ்மே ஃபுல்லி எங்கேஜா இருக்க மாதிரி அவ்வளோ பிளேசஸ்க்கு நாங்க விசிட் பண்ணிருக்கோம். அதுல நிறைய கோவில்ங்க 1000 வருஷத்துக்கு மேல பழமையானதாகவும் 108 திவ்ய தேசத்துல ஒன்னாவும் இருக்கு. இந்த ட்ரிப்பை நாங்க எப்படி பிளான் பண்ணோன்றதுல இருந்து தொடங்கி லைக் எங்களோட ட்ரெயின் ஜேர்னில இருந்து நாங்க போன ஒவ்வொரு கோவிலை பத்தியும் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி போட்ட பிளான் இதுதாங்க. இது எந்த அளவுக்கு நல்லா போச்சு, எங்களா தப்பிச்சுன்றது போக போக சொல்றேன். இந்த வீடியோல எங்களோட டே 1 எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எங்க 3 பேரோட லக்கேஜ் இதுதான். இந்த பேஸ்கெட்ல தான் நான் பாப்பாக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா 2 டேஸ்மே ஹோட்டல் ஃபுட் ஃபுல்லா கொடுத்து மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பாப்பாக்கு தேவையான தண்ணி பாட்டில், ஃப்ரூட்ஸ், அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், நட்ஸு, ஹனி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸும் எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பருப்பு சாதம் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் அவள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கும் தேவையான கிராசரிஸ் மட்டும் குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். அதோட இந்த நட்ஸ் பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். இந்த நட்ஸ் தான் பாப்பாக்கு நான் டெய்லி மார்னிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பேன். ஸோ இந்த 2-3 டேஸ்க்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான நட்ஸும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக இதுலேயே பாப்பாக்கு யூஸ் பண்ணுற அந்த குட்டி ப்ரெஷர் குக்கரையும் வச்சு பேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சூட் கேஸ்ல எங்களுக்கு இந்த 2 டேஸ்க்கு தேவையான க்ளோத்ஸோட சேர்த்து இந்த பெட்ஷீட்டும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது பாப்பாவோட கியூட்டி பேக். இதுல அவங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவையான டாய்ஸ்லாம் அவங்க போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது என்னோட ஹேண்ட் பேக்ல பாப்பாக்கு தேவையான அப்பாவோட நைட் ட்ரெஸ், மெடிசன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்படியோ 2-3 டேஸ் வெளியில ஸ்டே பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம்ல பாப்பா நிறைய ஜங்க் ஃபுட் பக்கம் போகாம இருக்கிறதுக்காக வீட்லயே அவங்களுக்கு கொஞ்சம் மக்கானா, குக்கும்பர் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலி எல்லா பேக்கிங்கும் முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு பெருசாக கார் செட் ஆகுதுங்க. ஸோ நான், அப்பா, அம்மா 3 பேரும் ஆட்டோட முன்னாடி ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். நம்ம எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு தான் அங்கேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டு ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது, ட்ரெயின் நம்பர் என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்த உடனே நாங்கள் லக்கேஜ் எடுத்துட்டு ஸ்டேஷன் உள்ள போயிட்டோம். நாங்கள் உள்ள போகும்போது ட்ரெயின் ஆல்ரெடி வந்திருந்தது. ஸோ நாங்கள் எங்களோட கம்பார்ட்மெண்ட் தேடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் எங்களோட கம்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டோம். S9 இந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது. பட் டோர்ஸ் தான் இன்னும் ஓப்பன் ஆகல. நாங்கள் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லக்கேஜ்லாம் வச்சுட்டு நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா இப்பவே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளேயே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு கேட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் சவுண்ட் கேட்டு தான் இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த யூனிகார்ன் பேக் பக்கம் வர மாட்டிட்டு அவன் நடக்கும்போது இன்னுமே க்யூட்டாக இருந்தது. ட்ரெயின் எடுக்க இன்னும் நிறைய டைம் இருந்ததுனால அவங்க ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. இந்த கில்லி படத்துல விஜய் இப்படிதான் ரவுண்ட் போயிட்டு இருப்பாங்க அவங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல. இப்படிதான் நாங்க வெட்டியா சுத்திட்டு கடைசியில ட்ரெயினோட என்ஜின் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தோம். பாப்பாக்கு இந்த என்ஜின் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தோம். நாங்க இங்க அரட்டை அடிக்கிற டைம்ல அங்க ட்ரெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கேஜ் எல்லாத்தையும் அப்பாவே தூக்கி ஏத்திட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. லேட்டா வந்ததுக்கு லைட்டா திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஃபைனலா இப்போ ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. நிறைய எக்ஸைட்மெண்டோட எப்போ போய் திருச்செந்தூர் சேருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலலாம் டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறது. பாப்பாவுக்கும் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எப்படி அவன் மேனேஜ் பண்ண போகிறான்றது தான் எனக்கு ஒரே கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. ஸோ அவங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் நாங்கள் அவனுக்கு பேக் பண்ணி தனியாக ஒரு பேக் பேக்கில் கொடுத்துட்டோம். அதை வச்சு தான் இப்போ அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிட்டி லைஃப் லீட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி க்ரீனரி வியூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் வந்துடும். நானும் அந்த மாதிரி தான். எப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த விண்டோ சீட்டை எனக்கு தான் வேணும்னு நான் பிடிச்சி வச்சிருவேன். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே பாப்பா கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டாங்க. ஸோ பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் அப்பா ஸ்லீப்பரில் உட்கார வச்சுட்டோம். நாங்கள் எல்லோரும் கீழே செட்டில் ஆகிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் டைமில் பெஸ்ட் திங் எதுனா, நம்மளுக்கு பிடிச்ச சாங்கை ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரி அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த காற்று நம்ம மேலே படும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கே, அதுதான் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். டைம் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. யூஸ்வலாக அவங்க சீக்கிரமாக எழுந்துருவாங்க. இன்னைக்கு ரொம்ப ட்ராவல் அலைச்சல்னால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ விழுப்புரம் தாண்டி வந்துட்டோம். இங்கெல்லாம் ஒரே மழையாக தான் இருக்குது. வரும்போதே பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது. ஸோ இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நைட்டு டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ டின்னர் சாப்பிட்லான்னு ஓப்பன் பண்ணிட்டோம். இது எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. மெனு சப்பாத்தி, இட்லி, தக்காளி தொக்கு இதுதான் ஸ்பெஷல். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மேலே ஏறிட்டேன் பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காக. இப்போ அவங்க எல்லாரும் கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பா தான் இன்னும் எழுந்த படம் எல்லாம் எப்போ எழுந்துக்க போகிறானோ தெரியல.
ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். பட் பாப்பா இப்போ தான் எழுந்துக்கிறாங்க. பாதி தூக்கத்தில் எழுந்துட்டு பாலில் திராட்சை போடலன்னு சொல்லிட்டு கலாடா பண்ணிகிட்டு இருக்கான். லேட்டாக இருந்ததுனால நைட்டு டின்னரும் வேணான்னு சொல்லிட்டான். சேஃபாக சைடுக்கு நல்ல வேலை நாங்கள் வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக பாப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த பாலை குடிக்க வச்சுட்டு எல்லாருக்கும் தூக்கம் வருதுன்னு சொன்னனால பெட்டை போட்டு படுத்துட்டோம். பட் பாப்பா மட்டும் லேட்டாக இருந்ததுனால தூங்கலை. எல்லாருக்கிட்டையும் விளையாடிட்டும் பேசிட்டும் இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்களும் தூங்கறதுக்கு போயிட்டாங்க. நைட்டு யாராலையும் சரியாக தூங்க முடியல. ஏன்னா புது பிளேஸு, ட்ரெயினில் தூங்கி யாருக்கும் பழக்கமும் இல்லை. விடிய காலையில் எப்படா விடியும் திருச்செந்தூர் ஸ்டேஷன் எப்படா ஒரு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்டேஷன் வந்துருச்சு. ஃபைனலி தி மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட். நம்ம திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக கோயிலுக்கு போகணுன்றதை மட்டும் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வரதுக்கு பாப்பாவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தவொடனே நிறைய ஷேர் ஆட்டோ இருந்தது. ஸோ அதை பிடிச்சி நாங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுனால நாங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ குயிக்காக எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு போக ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே நான் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் குக்கரில் போட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்க பக்கத்தில் இருந்த வீட்டில் அதை குக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரூமுக்கு வரும்போது நாங்கள் இருந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு பீகாக் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப அழகாக அதோட தோகையை ஃபுல்லாக விரிச்சு அழகாக நடந்து வந்துட்டு இருந்தது. நாங்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த பீகாக் லைனாக வந்துட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டோம். தீக்ஷன் பாப்பாலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பீகாக் பார்க்குறான். ஸோ அவன் தான் இன்னும் எக்ஸைட்டடாக இருந்தான். நான் பீகாக் இந்த மாதிரி நேரில் பார்த்தே பல வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். அதுவும் இந்த பீகாக் அதில் தோகை விரிச்சிட்டு அழகாக நடந்து வரதெல்லாம் நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இதை விட பெஸ்ட் மார்னிங் எங்களுக்கு இருக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ரூம்ல இருந்து கோவில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் நடந்து கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருந்து தான் நீங்க கோவில் போறதுக்கு நடக்க ஆரம்பிக்கணும். இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா இதோட எண்டில் பீச்சு, அது பக்கத்துலேயே கோவிலும் இருக்கு. தீக்ஷன் அப்பா மொட்டை அடிக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது உங்களோட ரைட் சைடில் அதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த பில்டிங் பார்ப்பீங்க, ரைட் சைட் திரும்பினதும் அதுக்கு ஆப்போசிட்லேயே மொட்டை அடிக்கிற பிளேஸ் இருக்குது. நாங்களே ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனோம். பட் அந்த டைமுக்கே நிறைய கூட்டமாக தான் இருந்தது. இதோட பேக் சைட்லேயே பீச் வியூ உங்களுக்கு தெரியும். இப்போ பீச்சுக்கே வந்துட்டோம். இங்கேருந்து பீச்சு சுற்றி வியூ இப்படி தான் இருந்தது. இவ்வளோ காலையிலே எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இதுதான் கோவில் கோபுரம். நம்ம இங்கே தான் போக போகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கிருத்திகை வேற. எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும் தெரியல, பார்க்கலாம். பீச்சுக்கு வந்ததும் பாப்பா ஜாலியாக மண்ணில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நானும் அப்பாவும் இங்கே இருந்துட்டோம். மற்றவங்க எல்லாரும் பீச்சில் போய் குளிச்சுட்டு யாழி கிணறுல கியூ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் யாழி கிணறுக்கான கியூ. இவங்க எல்லாரும் யாழி கிணறுல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு இருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் மண்ணில் விளையாடிட்டு அதை சாப்பிட்டுட்டாங்க. எல்லாரும் வந்ததும் நாங்களும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுமே நாங்கள் கோவில் கோபுரம் கிட்ட வந்துட்டோம். இதுதான் திருச்செந்தூர் கோயிலோட ராஜகோபுரம். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குல்ல. இந்த கியூ லைனில் நின்று தான் நம்ம சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம். கியூ லைன் பொறுத்த வரைக்கும் 1 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸையும் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி தனி கியூ லைனும் வச்சுருக்காங்க. இதுக்கு உங்களோட ஆதார் கார்டை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. லக்கிலி நாங்கள் போன 8 பேரில் 4 பேர் 60+ இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஈஸியாக 60+ கியூவில் மூவ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததாக கோவில் விட்டு வெளியில் வந்த உடனே இங்கே பீச் தான் இருந்தது. இந்த பீச் ஒட்டியே நம்ம நடந்து போனோம்னாக்கா அங்கே வள்ளி குகை ஒன்று இருக்குது. இந்த குகை தான் வள்ளி முருகனுக்காக காத்திருந்ததாகவும் அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்றாங்க. இந்த குகையில இருக்க வள்ளி சிலையை நீங்க தரிசிக்கிறதுக்கு ஒரு குறுகிய நுழைவாசலை தாண்டி தான் நீங்க உள்ள போகிற மாதிரி இருக்கும். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியில வந்துட்டோம். இப்போ குட்டி குட்டி பர்ச்சேஸ்லாம் அங்கே பண்ணிட்டு கோவில் யானையை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் விசாரிச்சோம், ஈவினிங் டைம்ல தான் கோவில் யானை வெளியில விடுவாங்களாம். ஸோ பாப்பாவே நாங்கள் அங்கே கூட்டிட்டு போயிட்டு கோவில் யானையை காமிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவில்ல இருந்து வெளியில வந்ததும் நாங்கள் எங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ் போறதுக்கு என்ன வண்டி கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல அங்க எங்களுக்கு கிடைச்சது இந்த ஷேர் ஆட்டோ தான். கோவில் கிட்ட ஷேர் ஆட்டோ தான் நிறைய அவைலபிளா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுவே சூஸ் பண்ணிட்டோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி அடுத்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். இந்த கோவிலோட பேரு கற்குவேல் ஐயனார் கோவில்.
டிப்பிக்கலா கிராமத்துல இருக்க ஐயனார் கோவில்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோவில் இருந்துச்சு. இது எங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி கோவிலுங்க நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இந்த கோவில் பத்தி இப்போ பேசும்போது எனக்கு அந்த பெரிய குதிரை சிலை தான் ஞாபகம் வந்துச்சு. அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. இந்த கோவிலோட பேக் சைட்லயே டெரிகாடு ரெட் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸும் இருக்கு. நாங்க போன டைம் கொஞ்சம் வெயிலா இருந்தது. ஸோ மண்லாம் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சதுனால எங்களால பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. தாமிரபரணி மூவில வர ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் இங்க தான் ஷூட் பண்ணதா சொல்றாங்க. பாப்பா இந்த வேப்ப மரத்துக்கு அடியில இருந்தா அந்த கொட்டையெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கோவிலை சுத்திட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். அடுத்ததா இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கோவிலுக்கு தான் போக போறோம். இந்த கோவிலோட பேரு வன திருப்பதி. திருப்பதிக்கு போக முடியாத நிறைய பேர் இங்க வந்து ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்யறதா சொல்றாங்க. இந்த கோவில சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இப்ப திரும்ப அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். போற வழியில இந்த பாண்ட் ஒண்ணு பார்த்தோம். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. என்ன இருக்கும்? நெல்லுள்ள அரிசி இருக்குமா? தெரியுமா உங்களுக்கு? அங்க போற வழியில நெற்பயிர்ல நிறைய விதைச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் பாப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம நெக்ஸ்ட் போற பிளேஸ் கொஞ்சம் தூரம், அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஃபைனலி நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். இந்த கோவில் பேரு ஆதித்தனார் ஆழ்வார் திருக்கோயில். இதுதான் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமானோட 9 கிரகத்துல குரு பகவானோட கோவில இந்த கோவில் இருக்கு. இங்க விஷ்ணு பெருமாள் நின்ற வடிவத்துல காட்சி அளிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு பார்த்ததுலயே ரொம்ப பழமையான பெரிய கோவில இந்த கோவில் தான் இருந்தது. இதோட ஆர்கிடெக்சர்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளோ அழகா இருந்தது. கோவில் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே எல்லாரும் காஃபி குடிக்கிறோம்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ நாங்க இந்த கடைக்கு தான் போனோம். இந்த கடையில இருக்க எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க பிளான் படி நடுவில் ஒரு பிளேஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் அங்கே போக முடியாததுனால இப்போ அங்கே வேற ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம். இந்த பிளேஸ் அந்த ஆட்டோ டிரைவர் ஆனதை சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்க அந்த ராஜ கோபுரத்தை கட்டினவர் வந்து இவர் தானா. இவர் பேர் வந்து திரு ஞான தேசிகமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தியானம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த தாமிரபரணி ரிவரை தான் கடந்து போனோம். அதோட சேர்ந்து இந்த சன்செட்டையும் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. அடுத்ததான் நம்ம நவ திருப்பதின்னு சொன்னோம் இல்லையா, அதுல 8வதா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட கோயிலான இந்த வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு ஒரு குட்டி புராண கதையும் இருக்கு. குபேரர் அவருடைய செல்வங்களை இழந்திருந்த நிலையில பெருமாளுக்கு தவம் இருக்கும்போது அவர் அதெல்லாத்தையும் மீட்டு கொடுத்ததுனால இந்த கோவிலுக்கு குபேர ஸ்தலம் அப்படின்ற பேரும் இருக்கிறதாக சொல்றாங்க. அடுத்து போற கோயிலுக்கு ரொம்ப பக்கம் வந்துட்டோம். இந்த கோவில் வந்து 108 திவ்ய தேசத்துல ஒன்னான மகர நெடுங்குலை காதர் அப்படின்ற திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நவகிரகத்துல இதை வந்து சுக்கிர பகவானோட ஸ்தலமா சொல்றாங்க. இந்த கோவிலோட புராண கதையில பெருமாளோட காதை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த கோவில மகர நெடுங்குலை காதர்னு சொல்றாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவில தான் நாங்க அர்த்தச்சாம பூஜை பார்த்தோம். ஏன்னா இந்த கோவில் எல்லாமே நைட் 8:30 க்ளோஸ் ஆயிடுமா. நாங்க கடைசியா பார்த்த கோயில் இதுதான். நாங்க திரும்ப எங்க வந்திருக்கோம்னு சொன்னா நீங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவீங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆமா, ஆட்டோ டிரைவரை எங்களை விட்டு தான் நாங்க ஸ்ட்ரெயிட்டா போனது கோவிலுக்கு தான். காமன் ஃப்ரீ லைன்லயே நாங்க 1 hour சுவாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு பசிக்குதுன்னு ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டோம். ஆட்டோனை விட்டதை நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். அவங்க 3 பேரும் பாப்பா கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. நாங்க சாப்பிட்டு குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. எங்களோட செகண்ட் டே அட் திருச்செந்தூர் எப்படி போச்சுன்றத பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் டு அதியூஸ் வேர்ல்ட். Don't forget to subscribe.